லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏம்பா, யார் பண்ணீங்களா? என்ன பண்றீங்க? உங்களை தான் கேக்குறேன். டேய் சீக்கிரம் கட்றா. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, என்ன நடக்குது? யார் இவங்க எல்லாம்? இன்னைக்கு நம்ம வீட்ல ஏதோ விசேஷமா? யாருனே தெரியல ஸ்னேகா. கேட்டா பதில் சொல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை ஏதோ செய்ய சொல்லிருப்பாங்களோ? தெரியலையே. யாரு இந்த ஏற்பாடுலாம் பண்ண சொன்னது? தெரியல மாமா, இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏய், என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. யாரா இதெல்லாம் பண்ண சொன்னது? தள்ளி கட்டு. டேய், பதில் சொல்ல போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? டேய், கேக்குறார்ல, பதில் சொல்லு. நான் கை உங்கறவெல்லாம் வச்சுக்காதீங்க, கலவரமே நடக்கும். எல்லாம் எங்க சின்ன மேடம் சொல்லி தான் செய்றோம். என்ன சின்ன மேடம்? யாருங்க உங்க சின்ன மேடம்? எங்க இருக்கா அவ? என்னடா கேள்வி கேட்டா டைம் பாக்குற? அவங்க எப்ப வருவாங்க எப்படி வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாங்க. டேய், சும்மா இப்படி வீம்பி பேசிக்கிட்டு இருந்தா அடிக்கிற அடியில மூஞ்சிலாம் வீங்கி போயிடும். கூப்பிடுறவங்க மேடத்தை. மேடம், வெயில ரொம்ப ஓவரா இருக்கே. இன்னும் இத செட் பண்ணலையா? இப்போ பண்ணிடுறேன் மேடம். சீக்கிரம் போடா, இதான் முக்கியம். ஓகே மேடம். போ போ போ. வாங்க மேடம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? டேய், டேய், ஏய், டேய். தம்பி, நம்மம்மா சௌக்கியமா? இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? இவ சாப்டர் எப்போ முடிஞ்சு போச்சு. யார் இவளை இங்க வர சொன்னது? பேட்டா கொடுக்காம விட்டாரா அப்பா? என்ன மாமா அப்படியே திகச்சு போய் நிக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி சவால் விட்டு போனவ இப்போ கல்யாணம் முடிஞ்சு சாவகாசமா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? என்ன பண்ண சொல்றீங்க? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மாமா. நான் இந்த வீட்டு மருமகளா வரலனாலும் இதுவும் என் வீடு மாதிரி தானே. அதான் கேக் வெட்டி கொண்டாடிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா. எங்க என் ஐத்தையா காணோம்? ஐத்த 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 எங்க? ஐத்த 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 எங்க போயிட்டாங்க? ஐத்த எங்க காணோம்? மா மா, இப்ப எதுக்குமா இங்க வந்த? அதான் சொன்னனே மாமா, பிறந்த நாள் கொண்டாட தான் வந்தேன். நியாயமா இந்த வீட்டு மருமகளாதான் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கணும். ஏன் நேரம் கெஸ்டா வர வேண்டியதா போச்சு. முதல்ல நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த டம்மி பீஸான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏய், நீ தான் இந்த வீட்டு மருமக இல்லல்ல, அப்புறம் எதுக்கடி ஆடுற? அடங்கடி. ஆனா இவ்வளவு விட டம்மி பீஸான ஒருத்திய உங்க வீட்டு மருமகளாக்கி இருக்கீங்க போலயே. எங்க அவ? ஏய்,
யாரை பார்த்து டம்மி பீஸ்னு சொல்ற? இதோ பாருடா, பொண்டாட்டிய சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருதா? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே சஞ்சய். மாமியாரே வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இவளை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? செக்யூரிட்டி! என்ன மாமியாரே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன், நல்லா இல்ல, இப்படி ஏதாவது ஒரு பதில சொல்லணும். அதை விட்டுட்டு செக்யூரிட்டிய கூப்பிடுறதெல்லாம் மரியாதையா மாமியாரே? ஏய், மரியாதையா வெளியில போயிடு, இல்லனா போலீஸ வர வச்சு உள்ள தள்ளிடுவேன். ஐயோ என்ன மாமியாரே நீங்க என்ன 3வது தடவையா மீட் பண்றீங்க, உங்களுக்கு இன்னும் என்ன பத்தி புரியல? நான்லாம் போலீஸ்க்கு பயப்படுற ஆளா? நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல தானே நடந்துச்சு, மறந்துட்டீங்களா? நீ தானே இவளை எங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குன. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? நீ ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி காட்டுறதுக்கு வந்தியா? நான் இவள உங்க வீட்டு மருமகளாக்குனா? செம்ம காமெடியா இருக்கே மாமியாரே, யார் அப்படி சொன்னா? ஏன் மாமியாரே, நான் வரணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வேற ஒருத்தைய கொண்டு வந்து நானே உட்கார வைப்பேனா? நான் என்ன முட்டாளா? உண்மையை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட விட்ட சவால்ல தோத்துட்டேன் தான் மாமியாரே. உங்க ஆளுங்களை மீறி என்னால மண்டபத்துக்குள்ள வரவே முடியல. ஆனா நீங்களும் இந்த போட்டியில முழுசா ஜெயிக்கல மாமியாரே. என்ன பிரீத்தி உங்க மருமகள் ஆகலையே? சம்பந்தமே இல்லாம இந்த வேலைக்காரியில உங்க மருமகள் ஆயிட்டா? இப்படி ஒரு போட்டியில கலந்துக்கிட்ட 2 பேருமே தோக்குறது இதுதான் முத தடவைன்னு நினைக்கிறேன். அப்போ நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலையா? எங்க அம்மா சத்தியமா நான் எதுவுமே பண்ணல மாமியாரே. நானே எனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சேன்னு கவலையில இருக்கேன். நீங்க வேற. ஓஹோ, இதுக்குதான் இவ இங்க வந்திருக்காளா? இதெல்லாம் சஞ்சயோட ஏற்பாடா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே உங்க அப்பா இங்க வந்து கலவரம் பண்ணதெல்லாம் பத்தாதா? அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கலவரம் பண்ணிருப்பாரு, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? உங்க குடும்பத்து மேல நாங்கெல்லாம் செம்ம கோவத்துல இருக்கோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு டூயட் பாடிட்டு இருக்க வேண்டிய ஆள் நீ. காலம் உன்ன என்னையே எதிர்த்து நிக்க வச்சுச்சு பாத்தியா? காலம் ரொம்ப கொடுமையானது சஞ்சய். டைம் மிஷின் இருந்தா பின்னாடி போய் உன் வாழ்க்கையில நடந்த இந்த துயரத்தை சரி பண்ண வேணா ட்ரை பண்ணலாம். ஏங்க, எதை நீங்க துயரம்னு சொல்றீங்க? பின்ன இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு இவன் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிருக்கானே, அது கொடுமை இல்லையா? துயரம் இல்லையா? எப்படி சஞ்சய் இவ கூட எல்லாம் வாழ்ற? என்னடி இப்படி பேசுறா? அம்மா எனக்கும் புரியல, ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா. என்னன்னு பார்க்கலாம். ஹே மாமியாரே, நீங்க எதிர்பார்க்கிற எல்லா தகுதியும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற என்னையவே உங்க மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ இவள எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? இவகிட்ட அப்படி என்ன தகுதியை பார்த்துட்டீங்க? இந்த ஆக்சிடென்ட் கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க ரோஷப்பட்டு இவ தாலிய கழட்டி வாங்கிட்டு இவள கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிருப்பீங்கல்ல நான் நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா இவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. சோ sad. இங்க பாருமா, நீ என் நண்பனோட பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இல்லனா எங்க வீட்டு மருமகளை நீ பேசுற பேச்சுக்கு நடக்கிறதே வேற. என்ன நடக்கும் மாமா? முதல்ல இவ இந்த வீட்டு மருமகளா வாழ்றதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அமைதியா போயிடுறேன். இவ என்ன படிச்சிருக்கா,
இவகிட்ட என்ன திறமை இருக்கு? அத்தையோட படிப்புக்கும் அறிவுக்கும் அவ பக்கத்துல கூட நிக்க தகுதியே இல்லாத ஒருத்திய எப்படி மாமா நீங்களா மருமகளா ஏத்துக்கிட்டீங்க? பார், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இது எங்களோட குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிடவோ எங்க வாணிய பத்தி தப்பா பேசவோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மரியாதையா வெளியே போங்க. இங்க பார், உன் குடும்பத்தால இங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு வித்யா. புதுசா எதுவும் பிரச்சனை உருவாக்காம தயவு செஞ்சு வெளியில போயிடு. இதுக்கு மேல நீ இவளை ஏதாவது தப்பா பேசிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் தப்பா ஏதாவது நடந்துரும். முதல்ல இடத்த காலி பண்ண. அட 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 அட, என்னங்கடா இது? இவ ஒருத்தியா தப்பா பேசினதுக்கு இத்தனை பேர் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க? ஆனா என் மாமியார் மட்டும் கம்பெனி நிக்கிறாங்களே. அப்போ அவங்களுக்கு இவளை பத்தி யாரு என்ன பேசினாலும் கவலை இல்லையோ? எந்த விஷயத்திலுமே என் கூட ஒத்து போகாத என் மாமியாரு இந்த ஒரு விஷயத்துல ஒத்து போறாங்கன்னா அவங்க மனசுல எவ்வளோ வலி இருக்கும். இப்படி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாலேன்னு போறவன் வரவெல்லாம் அதை பத்தி கேவலமா பேசிட்டு போகும்போது வலிக்கத்தானே செய்யும். உங்க கௌரவத்தை எப்படி தூக்கி நிறுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா மாமியாரே? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்ப கூட ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவளை இங்க இருந்து துரத்தி விட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன். அடச்சி வாய் மூடு. உன்னை விட 1000 மடங்கு சிறந்தவ வாணி. அவளுக்கு உனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவளை உன் கூட கம்பேர் பண்ணாத. அப்போ இவள உங்க மருமகளா ஏத்துக்கிறீங்களா மாமியாரே? அது என்னோட பர்சனல் மேட்டர். அத பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன மாமியாரே சும்மா சப்பைக்கு சப்பையா கட்டிட்டு இருக்கீங்க? உங்க மருமகளுக்குன்னு நீங்க எவ்ளோ தகுதியா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க. அதுல ஒரு தகுதி இவளுக்கு இருக்குன்னு காட்டுங்க. நான் இவள எதுவுமே சொல்ல மாட்டேன். நானே இவளுக்கு பொண்ணாட போத்தி ஒரு வாழ்த்தும் சொல்லிட்டு போயிடுறேன். அப்படி என்னதான் தகுதியை நீ எதிர்பார்க்கற? என்ன தகுதினா அத்தையோட அதிகபட்ச லட்சியம் என்ன? தனக்கு அப்புறம் தன்னோட காலேஜ் நிர்வாகம் எல்லாத்தையுமே தன்னோட சின்ன மருமக கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தானே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நான் ஒன்னும் இவகிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லப்பா. அதுக்கெல்லாம் இவ ஒர்த்தே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமியாரே, ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இவள உங்க காலேஜ் சேர்மன் ஆக்கி பாருங்க. அந்த ஒரு நாள் இவ சமாளிச்சுட்டானா இவ உங்களுக்கு ஏத்த மருமகன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்த சவால ஏத்துக்க முடியுமா? இவள ஒரு நாள் சேர்மன் ஆக்குறதா? என்ன வரும்போது படம் பார்த்துட்டு வந்தியா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்ப ஒத்துக்கோங்க, இவ இந்த வீட்டு மருமகளா வாழ ஒர்த்தே இல்லன்னு ஒத்துக்கோங்க. எதுக்கு சும்மா வெட்டி சவடா எல்லாம் பேசணும்? ஏய், யார பார்த்து ஓதலன்னு சொல்ற? உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சஞ்சய் வந்திருக்கேன். இது நான் பேசுற பேச்சு இல்ல, ஊரே இப்போ இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. வேதாவுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு மருமகளா வந்திருக்காளே, இனி அவங்க கனவு லட்சியம் இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு எதிரில கடை போட்டிருக்கிற மத்த காலேஜ் ஓனருக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு போட்டியே இல்லைன்னு நிம்மதியா இருக்காங்க. ஒரு முதலீடு போட்ட இன்னொரு முதலாளியா எனக்கும் வருத்தம் தான். என்ன பண்றது, விதி விளையாடிச்சே. நீ தப்பு கணக்கு போடுற வித்யா. என் மருமக எல்லாத்துக்கும் தகுதியானவதான். அத அத்தைய சொல்ல சொல்லுங்க மாமா. நான் விட்ட சவாலை ஏத்துக்க சொல்லுங்க. அத விட்டுட்டு சும்மா கட்சிக்காரங்க மாதிரி முட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க. என்ன மாமியாரே, ஒரு நாள் சேர்மேனா
அவளை உட்கார வச்சு பாக்குறீங்களா? அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். மாமியாரே ஒத்துக்கிட்டாங்க அவங்க மருமக ஒரு டம்மி பீஸு தான்னு. என் வேலை முடிஞ்சது. வரட்டா? சரி, நீ சொல்றது சாத்தியம்னா நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு நாள் நான் வாணிய என் காலேஜ் சேர்மனா உட்கார வைக்கிறேன். அப்படி போடு. அவ இந்த பொறுப்புக்கு தகுதியானவளா இல்லையாங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியப்படுத்துறேன். சவாலா? சவால். அப்புறம் என்ன, களத்துல சந்திப்போம். வரட்டா? ஐயோ, மறந்துட்டேன் பாத்தீங்களா, என் பர்த்டே கேக்கு. மாமியாரே, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மாமியாரே. உங்க கூட கேக் வெட்டி கொண்டாடிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல என்னென்னமோ நடந்துச்சு. போட்டி முடியட்டும். என் பிறந்த நாளையும் உங்களோட தோல்வியையும் ஒன்னா சேர்த்து வச்சு கேக் வெட்டி கொண்டாடிடுறேன். வரட்டா? தம்பி, இந்த கேக்க பேக் பண்ணுப்பா. வேதா, அவதான் ஏதோ உளறிட்டு போறானா? நீ அதை ஏத்துக்கிற? இல்ல சுந்தரி, இது அவ ஒருத்தியோட வார்த்தை இல்ல, இந்த ஊரோட வார்த்தை. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஒரு நாள் இவ சேர்மனா இருந்து காட்டட்டும். இவ தகுதி என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். வேதா, ஒருவேளை வாணியால இந்த போட்டியில ஜெயிக்க முடியலன்னா அவ இந்த ஜென்மத்துல என் மருமகளா ஆக முடியாது. என்ன சஞ்சய் இது? அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க. என்னால இப்படி சேர்மனா இருக்க முடியும்? அவங்கள அப்படி சொல்லல, நான் தான் அப்படி சொல்ல வச்சேன். நீதான் சொல்ல வச்சியா? என்னடா சொல்ற? என்ன அண்ணா, அப்போ நீதான் அந்த ஸ்தியாவை வர வச்சியா? ஆமா. ஏண்டா, அப்ப இதெல்லாம் டிராமாவா? நான் அதை முதல்லயே கண்டுபிடிச்சிட்டேன். அத்தையை என்னை ஏத்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மொத்தமா வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ணிருக்கே சஞ்சய். வித்யா, என்ன பேசுற நீ? அம்மா உன்னை ஏத்துக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. என்ன விளையாடுறியா? நான் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. நீ சொல்லி கொடுத்துதான் கையெழுத்து போடுறதுக்கே கத்துக்கிட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுத படிக்கவே கத்துக்கிறேன். சத்தமா சொல்லாதமா, அவளுக்கு கேட்ற போது. என்னால எப்படி மாமா ஒரு நாள் சேர்மனா இருக்க முடியும்? நீ மனசு வச்சா எதுவும் முடியும். என் நேரம் ஏதாவது தப்பா நடந்து போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிலாம் எதுவும் நடக்காது வித்யா. நீ எப்பவுமே பாசிட்டிவா யோசிச்சு பாரு. ஆமாமா, உன்னால முடியும். நீ தைரியமா இதை ஃபேஸ் பண்ணு. அமைச்சருக்கு சமைக்க சொன்ன விஷயத்துல நீ சரியா செஞ்சிருந்தாலும் நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் உனக்கு பேர் கிடைச்சிருக்கும். அது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லையே. நீ நல்லா சமைப்பேன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப நடக்கிற போட்டியே வேற. இதுதான் உன் லைஃபையே மாத்த போகுது. இந்த ஒரு நாள்ல நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டீனா அதுக்கப்புறம் வேதா உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கவே மாட்டான். நீ இந்த வீட்டுக்கு சரியான மருமகதான்னு கண்டிப்பா ஏத்துக்கோ. ஆமா வித்யா,
உன்னால முடியும். நீ ஜெயிச்சு காட்டிடுவேன் தான் உன் மாமியார்கிட்டயே நான் சவால் விட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு நினைச்சத சாதிச்சிட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருந்தா இந்த டிராமா இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? ஆல் தி பெஸ்ட் வித்யா. உன்னால முடியும். இந்த ஒரு நாள்ல நீ அந்த காலேஜையே கலக்குன்னு கலக்க போற. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நான் உன்னை வந்து மீட் பண்றேன். பாய். பாய். போய்ட்டோம். பாய். வித்யா, இது வரைக்கும் எல்லாரும் உன்னை ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணா தானே பார்த்துருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் உன்னை வேற ஒரு வித்யாவா பார்க்க போறாங்க. அந்த வித்யா நிச்சயமா என் அம்மாவோட அப்டேட் வெர்ஷனா இருப்பா. எனக்கு தெரியும் வித்யா, உனக்குள்ள என் அம்மாவோட வேற ஒரு வெர்ஷன் இருக்கு. அதை நீ வெளியில கொண்டு வந்தாலே இதுல ஈஸியா ஜெயிச்சிடலாம். நாளைக்கு உன்னை பார்த்து இங்க மொத்த பேரும் மிரள போறாங்க. உன்னால முடியுமா? தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். Some love like a heart, like a money, like a I wanna rock like a star, like a fire, like a give me some heart, like a money, like a